வணக்கம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் 50% மற்றும் அதே எண்ணின் 85% கூடுதல் 202.5 எனில் அந்த எண்ணின் 60% என்னன்னு கேட்கறாங்க. அந்த நம்பர் நமக்கு என்ன தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். எக்ஸ்ல 50%, ஸோ எக்ஸ் இன்ட்டு 50/100 பிளஸ் எக்ஸ்ல 85%, ஸோ எக்ஸ் இன்ட்டு 85/100. இவற்றின் கூடுதல் 202.5 சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைச்சிச்சா, இதை சிம்பிளிஃபை பண்ணனா நமக்கு எக்ஸ்னுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ரெண்டுலையும் எக்ஸ் வெளியில காமனா எடுத்துடலாம். 50/100 85/100 கூட்டினா 50 + 85 / 100 வரும். அதாவது இந்த 100க்கு இந்த 100க்கு நம்ம எல்சியம் எடுக்கணும். 100க்கு 100க்கு எல்சியம் 100 தான். அந்த 100 அப்படியே வச்சுக்கிட்டு மேல 50ஐயும் 85ஐயும் அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். அப்ப எக்ஸ் இன்ட்டு 135/100 கிடைக்கும், ஈக்குவல் டு 202.5. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா இந்த 135ஐயும் 100ஐயும் காமனா 5ஆல அடிக்கலாமா? 5ஆல வகுக்கலாம். 5ஆல வகுத்தோம்னா இது 20 100 25 100, இது 27 5 135. ஸோ எக்ஸ் இன்ட்டு 27/20 ஈக்குவல் டு 202.5. இந்த எக்ஸுடைய வேல்யூ நமக்கு வேணும், அந்த நம்பர் என்ன நமக்கு தெரியணும். ஸோ எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 27/20 அந்த சைடு கொண்டு போகலாமா? அந்த 27/20 அந்த சைடு போகும்போது 20/27 தலைகளாக மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 202.5 இன்ட்டு 20/27. ஸோ இந்த 202.5 20ஆல பெருக்கணும்னா 4050 நமக்கு கிடைக்கும். 4050/27. இதை நம்ம சுருக்கலாமா? சுருக்கலாம் பாருங்க. அப்படியே 27ஆலே அடிக்கலாம். ஒரு 27 27, மீதி 13 இருக்கும் 135. ஸோ 5 17 135. இந்த சைஃபர் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 150/150 தான் எக்ஸ்னுடைய வேல்யூ. இந்த 150 எக்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதுதான் ஆன்சர்னு நம்ம ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன் ஏ 150 ஒன்று கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஸோ இந்த எக்ஸ்ங்கிறது அந்த நம்பர் தான் எக்ஸ். ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்ணின் 60%. அப்ப இந்த 150ல 60% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 60% ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? 150ல 60%. 150 இன்ட்டு 60/100. இது நம்ம சுருக்கணும்னா இந்த சைபர் சைபர் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த சைபருக்கும் இந்த சைபருக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ 15 × 6 = 90. 90 தான் ஆன்சர். எக்ஸ்னுடைய 60% 90, சி ஆப்ஷன். பாருங்க, நம்ம 150 கண்டுபிடிச்சோம். டேரக்டா ஏக்கு போயிடக்கூடாது, கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? நன்றி.